என்ற காலகட்டம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலமாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. எந்த விஷயத்தையுமே ரொம்ப எளிதாக கோவப்படாமல் சூழ்நிலையை அறிந்து கையாளக்கூடியவங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம். தலைமை பொறுப்பை கரெக்டான பாதையில் கொண்டுட்டு போகிறாங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த இடம் ரொம்ப கலகலப்பாகவும் ரொம்ப உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இருக்கிற இடத்த ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிடும். தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா அந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவுறது, தொண்டு செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் கடைசி வாரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கடைசியிலேருந்து மார்ச் முதல் வரியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் நல்லா விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்க அப்படின்னா நவ கிரகங்களோட சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கும்பராசியில் இருக்கிறார். செவ்வாய் வக்ரகதியாகி மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி பிப்ரவரி 24 செவ்வாய் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார். புதன் கும்பராசியில் இருக்கிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன. சுக்கிரன் மீனராசியில் இருக்கிறார். சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேது என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. வேறு கிரகநிலை மாற்றம் எதுவும் இல்லை. இதனால் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். எந்த காரியத்தையுமே ரொம்ப எச்சரிக்கையாக செய்தீங்க அப்படின்னா பெரிதாக பாதிப்பு எதுவும் வராது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. வருகின்ற வாரத்தில் நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் சிதறாமல் வண்டி ஓட்டுறது நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது அதே மாதிரி நீண்ட தூரம் பயணம் எங்கேயாவது செல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருள் விரையும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. சந்திரன் பாதகமாக இருக்கிறதுனால மனக்கவலையில் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த மனக்கவலையெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக இந்த வார இறுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறார். பிள்ளைகளோட கல்விக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கவும் ஆரம்பிப்பீங்க. தொழிலை ரொம்ப முன்ன நின்று நடத்துவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுத்துவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. இந்த டைமில் வீண் வாக்குவாதம்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் நண்பர்கிட்டே ஆகட்டும், உறவினர்கிட்டே ஆகட்டும் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது நல்லது. யோசித்து பேசுகிறது ரொம்பவும் நல்லது. புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். தடைப்பட்டு நின்று போன காரியம் கூட இந்த டைமு இடையூறு இல்லாமல் கூடி வரும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதகமான பலனெல்லாம் இந்த வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. போட்டி பந்தயங்களெல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப யோகமான காலகட்டம். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய யோகமும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. திடீர்னு சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.
பார்த்தீங்கன்னா பார்ட்னர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். வேண்டா வெறுப்பாக செய்கிற காரியங்கள் கூட இப்போ உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். திருமண ஏக்கத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இனி விடிவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் செய்வீங்க. அது எல்லாம் உங்களுக்கு லாபகரமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். கமிஷன், வியாபாரம், தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அலைச்சல் காரணமாக வேலையில் கொஞ்சம் கரெக்டான டைமில் சாப்பிட முடியாத மாதிரி அமைஞ்சிடும். அதனால் முடிந்த அளவுக்கு கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை எல்லாமே உங்களால் சரி பண்ண முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிந்தனை தெளிவாக இருக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். செய்கிற தொழிலில் கூட ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க. அதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. தொழிலில் புதிய முயற்சியெல்லாம் தொடங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. உறவினர்களும் சரி, நண்பர்களும் சரி உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. இனி வருகின்ற காலம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த காலமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தில் சனி, சூரியன், சுக்கிரன் இவங்க எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசு வழியில் கூட நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்கிறவங்களுக்கு பணியிடத்தில் எதிர்பார்த்த அந்த இடம் மாறுதல்கள், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் நெருக்கடியும் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மற்ற உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த டைமு பேசாமல் இருக்கிறது நல்லது. திருமண வயதில் இருக்கிற போராட நட்சத்திரக்காரர்கள் திருமண வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத சின்ன சின்ன மாற்றங்கள் வருகின்ற நாட்களில் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்துக்கு செல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். விளையாட்டு போக்கெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கூடுதலாக படிப்பில் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக அவங்கக்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கூட்டாளிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. உறவுங்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் கூடுதலாக வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், வில்லங்கங்கள் இதெல்லாம் உங்களை தேடி வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இழப்பு எதுவும் ஏற்படாமல் உங்களால் காப்பாற்ற முடியும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி தொலைதூரம் பயணம் எங்கேயாவது சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இரவு நேரங்களில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நவகிரக
நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். அதனால் நீங்கள் தொடர்ந்து குரு பகவானை வழிபட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. தேங்க்யூ.